தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமாறு வச்சு ஒரு வீடு இருக்கக்கூடிய இடத்துல சமையலறை ஒரு சில இடங்களில் தவறான இடங்களில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஏற்படுத்துகிற போது அந்த சமையலறை எங்கே இருந்தால் நன்மையை பயக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 100% தென்கிழக்கு பகுதியில் இருந்தாலும் ஒரு 80% வடகிழக்கு பகுதியில், 80% வடமேற்கு பகுதியிலும், 100% தென்கிழக்கு பகுதியிலும் இருக்கும். மற்ற இடங்களில் அந்த சமையலறை இருக்கும்போது நிச்சயமாக வாஸ்து குற்றத்தை கொடுக்கும். அந்த வகையில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்ன பயன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எக்காரணம் கொண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் வச்சுருப்பாங்க, இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் வச்சுருப்பாங்க, அதே போல் கேரளாவில் வடகிழக்கு பகுதியில் வச்சுருப்பாங்க. இந்த இடம் 100% தவறு, 100% தவறு, வேலைக்கே ஆகாத விஷயம். இப்போ வடகிழக்கு பகுதியில் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு ஒரு தீமையை கொடுக்குற, குழந்தைகளுக்கு தீமையை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை அங்கே ஊரில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு அவங்க பயணப்படுகிற போது ஒரு சில நேரங்களில் பெரிய பாதிப்பை கொடுக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தப்பித்து கொள்வார்கள். இந்த கிழக்கு பகுதியில் சமையலறை இருக்கும்போது இதுவும் 100% தவறுகளை கொடுக்கும், 100% தவறுகளை கொடுக்கும். இந்த இடங்களில் ஒரு சமையலறை வைக்கும்போது அந்த வீட்டோட ஆண் முதல் குழந்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதே போல் வடக்கு பகுதியில் ஒரு சமையல், வடமேற்கு சார்ந்த பகுதியாக இருக்கிற வடக்கு பகுதியில் மத்திய பாகத்தில் ஒரு சமையலறை கொடுக்கும்போது அந்த வீட்டோட பெண்மணி அல்லது அந்த வீட்டோட பணம் சார்ந்த நிகழ்வு எப்பொழுதுமே ஒரு தரித்திர நிலை. இன்றைக்கி ஒரு பணம் வந்தால் அது எங்கே போகுது அப்படிங்கிறது, பணம் வரவுக்கு முன்னால் செலவு இருக்கிற ஒரு வீடாகத்தான் அந்த இடத்துல இருக்கும். அதே போல் மேற்கு பகுதியில் ஒரு சமையலறை குடிக்கும்போது ஒரு 60% தவறு. இந்த இடத்துல ஆண்களோட நிலையில் பாதிப்பு கொடுக்குற நிகழ்வாக, ஆண்களோட வேலைவாய்ப்பு சார்ந்த நிகழ்வில் ஒரு பாதிப்பு கொடுக்குற ஒரு உயர்ந்த நிலையில் இல்லாத ஒரு நிலை ஆண்கள் தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். தென்மேற்கு பகுதியில் இந்த இடத்துல இருக்கிறது பணத்தை நம்ம எரிக்கிறது போல், பணத்தை நம்ம எரிப்பது போல் நிகழ்வு ஒரு இல்லத்தில் இருக்கும். எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு பகுதியில் ஒரு பூஜை சார்ந்த நிகழ்வுகள் வைக்கக்கூடாது. தெற்கு பகுதியில் வைக்கும்போது ஒரு 60% தவறு. இந்த இடத்துல அடுப்புகளை வைக்கும் பொழுது பெண்களுடைய நிலையில், பெண்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு தீமையை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு வேளை ஒரு 180 டிகிரின்னு சொல்கிறோம், தெற்க 180 டிகிரி இல்லாமல் ஒரு 30-40 டிகிரிகள் அது தள்ளி போகும் பொழுது, ஒரு 150 டிகிரிகளுக்கு, ஒரு 160 டிகிரிகளுக்கு தள்ளி போகும்போது பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது. எக்காரணம் கொண்டும் பிரம்மஸ்தானத்தில் சமையலறை வைக்கக்கூடாது. பிரம்மஸ்தானத்தில் வைக்கும் பொழுது மத்திய பாகத்தில், வீட்டோட மத்திய பாகத்தில் ஒரு சமையலறை வைக்கும் பொழுது 100% இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாலும் சரி, கல்வி நிலையில் எந்த விதமான முன்னேற்றமே இருக்காது. ஒரு உலக அறிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வு இந்த இடத்துல இருக்காது. ஒரு மக்கு குழந்தைகளாக, அறிவு முதிர்ச்சியற்ற குழந்தைகளாக இந்த இடத்துல வருவதற்கு, வாழ்வதற்கு, பிறப்பதற்கு விஷயத்தை கொடுத்துவிடும். ஆக ஒவ்வொரு இடத்திலும் என்ன பலன்கள் சமையலில் இருந்தாலுங்கிற ஒரு பதிவை தெரிந்து கொண்டும், ஒருவேளை ஒரு இல்லத்தில் இந்த அமைப்பில் ஒரு சமையலறை இருக்கின்ற பொழுது அதை உடனடியாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.